ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் படி இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் ப்ளஸ் ஊறும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பால் ப்ளஸ் ஊறும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பாலூரும். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், வான் ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை வானொலி. மூணாவது கொஸ்டின் பாருங்கள், கல் ப்ளஸ் தீது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கற்றீது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள் ப்ளஸ் தீது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து களம் ப்ளஸ் ஏரி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை களம் ஏரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெயரறியா என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. பெயரறியா என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பெயர் ப்ளஸ் அரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நீள் ப்ளஸ் உழைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக பாடான் திணை. விடை பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொய் அகற்றும் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செந்தமிழ் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை செம்மை ப்ளஸ் தமிழ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 8 ப்ளஸ் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை 8 திசை. இது வரும் இங்கே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பொங்கல் அன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை படிப்பு ப்ளஸ் அறிவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தம்முயிர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. தம்முயிர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை தம் ப்ளஸ் உயிர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பருத்தி எல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை பாட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வட்டு ப்ளஸ் ஆட்டினான் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. வட்டு ப்ளஸ் ஆட்டினான் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை வட்டாட்டினான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாசிலை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. பாசிலை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பசுமை ப்ளஸ் இலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அருந்திணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. அருந்திணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அருமை ப்ளஸ் திணை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. இது பார்த்திங்கன்னா 2வது டைம் வருது. விடை பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை சீர்மை ப்ளஸ் இளமை என்பதே சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூ ப்ளஸ் சோலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பூஞ்சோலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பசியின்றி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பசி ப்ளஸ் இன்றி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை நிலவென்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புலி ப்ளஸ் சோறு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. புலி ப்ளஸ் சோறு என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை புளிஞ்சோறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புளியங்கன்று என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. புளியங்கன்று என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை புலி ப்ளஸ் அம் ப்ளஸ் கன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. துயின்றிருந்தார் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை துயின்று ப்ளஸ் இருந்தார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக தான் என்று என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை தான் ப்ளஸ் என்று.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நன்றி ப்ளஸ் அறிதல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை மின் ப்ளஸ் அணு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வெண்மை ப்ளஸ் குடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை நிலவென்று. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கண் ப்ளஸ் உரங்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கண்டு ப்ளஸ் அறி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ ப்ளஸ் உருவம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அருமை ப்ளஸ் துணை. இது வந்து செகண்ட் டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சேர்த்து எழுதுக. இவை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. இவை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை இவையெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்றென்றும் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. என்றென்றும் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை என்று ப்ளஸ் என்றும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாம் ப்ளஸ் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தாம் ப்ளஸ் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை தாமினி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்று ப்ளஸ் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இன்று ப்ளஸ் ஆகி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை இன்றாகி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எவன் ப்ளஸ் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை எவன் ஒருவன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உயர்வு ப்ளஸ் அடைவோம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். உயர்வு ப்ளஸ் அடைவோம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை உயர்வடைவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வேதி உரங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓடை ப்ளஸ் ஆட என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஓடை ப்ளஸ் ஆட என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை ஓடை ஆட. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை வாசல் அலங்காரம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்மொழி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. இன்மொழி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இனிமை ப்ளஸ் மொழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்மொழி தொகை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. அன்மொழி தொகை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நஞ்சை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. நஞ்சை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நன்மை ப்ளஸ் செய். விடை நன்மை ப்ளஸ் செய். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக. அருந்துணை. அருந்துணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அருமை ப்ளஸ் திணை. இது வந்து பார்த்திங்கன்னா 3வது டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேர்ந்தெடுத்து. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. விடை தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏற்பாடு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. ஏற்பாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை எல் ப்ளஸ் பாடு. விடை எல் ப்ளஸ் பாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமநிலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நமநிலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நமன் ப்ளஸ் இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை நீலவான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை ஓடை எல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
பிரித்து எழுதுக. ஆற்றுணா என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை 6 + உணா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கதிர் ப்ளஸ் ஈன என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது விடை கதிர் ஈன. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அருந்துணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை அருமை ப்ளஸ் துணை. இது வந்து செகண்ட் டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என் தமிழ்னா என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை சீர்மை ப்ளஸ் இன்மை என்பது சரியானது. விடை சீர்மை ப்ளஸ் இளமை என்பதே சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெங்கரி என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை வெண்மை ப்ளஸ் கரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முத்து ப்ளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை முத்துச்சுடர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். முதுமை ப்ளஸ் மொழி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை முதுமொழி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக. உயர்வு அடைவோம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை உயர்வு ப்ளஸ் அடைவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செம்பயிர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை செம்மை ப்ளஸ் பயிர். இது செகண்ட் டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பல உயிர் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை பல ப்ளஸ் உயிர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இல்லாத ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது விடை இல்லாத இயங்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வன்கீரை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஒன் ப்ளஸ் கீரை. விடை வன்மை ப்ளஸ் கீரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வண்டாள் எழுந்து என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை வண்டாய் ப்ளஸ் எழுந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெருங்கடல் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை பெருமை ப்ளஸ் கடல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது விடை பொங்கல் அன்று. இது செகண்ட் டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு ப்ளஸ் அறிவு. இதுவும் செகண்ட் டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக. இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை 2 ப்ளஸ் அல்ல. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை பெருமை ப்ளஸ் கடல். இதுவும் செகண்ட் டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செத்திருந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை செத்து ப்ளஸ் இருந்த. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காடு ப்ளஸ் 6 என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை காட்டாறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீர்விழைப்பு என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் விடை நீல் ப்ளஸ் உழைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை நாடென்ற. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாழை ப்ளஸ் இலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது விடை வாழை இலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அருந்துணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது விடை அருமை ப்ளஸ் துணை. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அறிவு ப்ளஸ் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது விடை அறிவுடைமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது
விடை இன்புற்று இருக்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக. படிப்பறிவு என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். படிப்பறிவு என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல். விடை படிப்பு ப்ளஸ் அறிவு. இதுவும் செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், களம் ப்ளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை களமேரி. இதுவும் செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக. சென்னர் கட்டு என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை சென்னை ப்ளஸ் நெல் ப்ளஸ் கட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சேர்த்து எழுதுக. கண் ப்ளஸ் இல்லது. கண் ப்ளஸ் இல்லது. விடை கண்ணிலது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அமுதென்று என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. விடை அமுது ப்ளஸ் என்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செய் நன்றி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. விடை செய் ப்ளஸ் நன்றி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக. பசியின்றி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. விடை பசி ப்ளஸ் இன்றி. இது செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை உள்ளுவதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வான் ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை வானொலி. இது செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை தமிழங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விலங்கா என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விலங்கா என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை விலம் ப்ளஸ் காய். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பனி ப்ளஸ் காற்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பனிக்காற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்னோசை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை இனிமை ப்ளஸ் ஓசை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இன்பு ப்ளஸ் உருகு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை இன்புருகு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓடை ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை ஓடையெல்லாம். இது செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சேர்த்து எழுதுக. கால் ப்ளஸ் இறங்கி. விடை கால் இறங்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக. பெருங்கடல் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பெருமை ப்ளஸ் கடல். செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்து எழுதுக. நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நீர் ப்ளஸ் உலையில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செயல் ப்ளஸ் இயக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை செயல் இயக்க. இது வந்து செகண்ட் டைம் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான விடையை தேர்க. இதில் எது சரியாக வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும். விடை பண் ப்ளஸ் அழகு பண்ணழகு என்பதை சரியாக பிரித்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சேர்த்து எழுதுக. கட்டி ப்ளஸ் அடித்தல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை கட்டி அடித்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. விடை தேர்ந்து ப்ளஸ் எடுத்து. இது செகண்ட் டைம் எடுத்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சரியான விடையை தேர்க. இதில் எது சரியாக பிரித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண் ப்ளஸ் உண்டு கண் உண்டு என்பதே சரியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது. விடை பூட்டும் ப்ளஸ் கதவுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வானம் ப்ளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை வானம் அறிந்த. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மானம் ப்ளஸ் இல்லா என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை மானம் இல்லா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆத்தி ப்ளஸ் சூடி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆத்தி ப்ளஸ் சூடி என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை ஆத்திச்சூடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. விடை ஆடு. ஆடு வந்து ஆட்டு மந்தை என்பதே சரியானது. அடுத்து பாருங்கள், எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை எதிரொலிக்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நாளிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நாளிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை 4 ப்ளஸ் நிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை தான் ப்ளஸ் என்று.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வல்லுருவம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வன்மை ப்ளஸ் உருவம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நிலத்தின் ப்ளஸ் இடையே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை அருமை ப்ளஸ் துணை. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இடம் ப்ளஸ் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை இடம் எங்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பால் ப்ளஸ் ஊரும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பால் ஊரும். இதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினே, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். ரெண்டாவது முறை கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை பருத்தி எல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சேர்த்து எழுதுக. நூல் ப்ளஸ் அகம் என்பது நூலகம். இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பூட்டுங்கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பூட்டும் ப்ளஸ் கதவுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை பொய் ப்ளஸ் அகற்றும். இது செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை நலம் ப்ளஸ் எல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை தம்முயிர். விடை தம்முயிர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை அடிக்கும் அலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வானம் அளந்தது என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை வானம் ப்ளஸ் அளந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை கை ப்ளஸ் பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை என்று ப்ளஸ் என்றும். இது செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. விடை வாசல் அலங்காரம். இதுவும் செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை மூச்சு ப்ளஸ் அடக்கி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக. அடுத்த இது பாருங்கள். பிரித்து எழுதுக. அதாவது பிரித்து எழுதுக என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து ப்ளஸ் எழுதுக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாசறை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மாசு ப்ளஸ் அரை. இது செகண்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தகுதி தேர்வில் கேட்ட பிரித்து எழுதுக மற்றும் சேர்த்து எழுதுக கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.